வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலையும் ஆம், சினிமாவையும் பிரிக்கவே முடியாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா, வெறும் ஒரு படத்தோட ரிலீஸ் எப்படி ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே, அதான் அதிகார மையத்தையே அதிர வச்சதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் அதுதான். கரெக்ட். தமிழ் சினிமாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுனா அண்ணாமலை திரைப்படம் வெளியாகி 28 வருஷங்கள் ஆகுது. இத பத்தின சில ஆதாரங்கள், குறிப்புகள் நம்மகிட்ட வந்திருக்கு. அத வச்சு தான் இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல நம்ம பண்ண போறோம். ஆமா. பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தளபதி எப்படி மன்னனா மாறுறாரு, ஒரு மாபெரும் நடிகர மக்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. இதுக்கு பின்னால நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் பனிப்போரை பத்தி தான் நம்ம அலச போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடணும். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பேச போற இந்த அரசியல் நிகழ்வுகள் அந்த காலகட்டத்துல நடந்ததா பதிவு செய்யப்பட்ட குறிப்புகள் மட்டும்தான். இத நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஒரு பாப் கல்ச்சர் ஹிஸ்டரியா, அதாவது பாப் கலாச்சாரத்துக்கும் அரசியலுக்கும் நடந்த ஒரு மோதலா மட்டும்தான் பார்க்க போறோம். உண்மைதான். இதுல வர்ற அரசியல் தலைவர்களையோ அவங்களோட கட்சிகளையோ ஆதரிக்கிறதோ விமர்சிக்கிறதோ நம்ம நோக்கம் இல்ல. ஒரு சினிமா எப்படி ஒரு சமூகத்துல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. கரெக்ட். இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தா, அது ரொம்ப சாதாரணமா ஒரு வாழ்த்து சொல்ற நிகழ்வுல இருந்து தான் தொடங்குது. ஆயின் 1991ல செல்வி ஜெயலலிதா அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க. அப்போ நடிகர் ரஜினிகாந்த் நேரா போயஸ் கார்டன் போய் அவங்கள சந்திச்சு வாழ்த்து சொல்றாரு. ஆமா, சினிமா அப்படிங்கிற தாய் வீட்ல இருந்து நீங்க முதலமைச்சரா ஆனது எங்களுக்கு ரொம்ப பெருமை. என்னோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கை குலுக்கிட்டு வராரு. பார்க்கறதுக்கு இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தான் தெரியுது. ஒரு பெரிய நடிகர் புதுசா வந்திருக்கிற முதலமைச்சரை சந்திச்சு வாழ்த்து சொல்றாரு. ஆனா பிரச்சனை இங்கிருந்தா ஆரம்பிக்குது. அவர் ஆதரவு கொடுத்தும் ஆளுங்கட்சிக்கு அவர் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. இத நீங்க வெறும் ஒரு நடிகர், ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற கோணத்துல மட்டும் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா, திராவிட அரசியல்ல சினிமாவுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு புரியும். அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர்னு பல தலைவர்கள் சினிமாவில இருந்து வந்தவங்க தான். இல்ல அதீத செல்வாக்கு இருக்கிற எந்த ஒரு நடிகரை பார்த்தாலும் இயல்பாவே ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். இவர் நமக்கு போட்டியா வருவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆமா, அதிகாரத்தோட இயல்பு அது. ரஜினிகாந்த் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சாலும் ஜெயலலிதா அவங்களுக்கு அவர் மேல முழுமையான ஒரு பிடிமானமோ நம்பிக்கையோ வரல அப்படிங்கறது தான் நிதர்சனம். நீங்க சொல்றது ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அந்த சந்தேகம் சும்மா காத்துல போகல. சீக்கிரமே அதுக்கு ஒரு வடிகால் கிடைக்குது. காவிரி பிரச்சனைக்காக அப்போ ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. அந்த போராட்ட மேடைக்கு ரஜினிகாந்த் நேர்ல வராரு. அவரு கார்ல இருந்து இறங்கி மேடைக்கு வர்ற அந்த நிமிஷம் அங்க நடந்த விஷயம்தான் ஆளுங்கட்சியை ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு. அங்க இருந்த ஆளுங்கட்சியான அதிமுக தொண்டர்களே ரஜினிய பார்த்ததும் பயங்கரமா சத்தம் போட்டு ஆரவாரம் செஞ்சு வரவேற்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கட்சியோட மேடை, உங்க கட்சி நடத்தும் போராட்டம். ஆனா உங்க தொண்டர்கள் வேற ஒரு சினிமா நடிகரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க. இது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு நெருடலை கொடுக்கும் தானே? கண்டிப்பா கொடுக்கும். அதிகாரத்துல உச்சியில இருக்கிற ஒரு தலைவருக்கு தன்னோட தொண்டர்கள் தனக்கு மட்டும்தான் முழுமையான விசுவாசத்தோட இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம். அதான், ஒரு சினிமா நடிகர் வரும்போது அந்த விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் காணுதோன்னு நினைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய அபாயமணியா தான் பார்க்கப்படும். இவரோட புகழ் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மேலிடத்துக்கு வருது. இது வெறும் ஈகோ பிரச்சனை கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் பிரச்சனை. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, ரஜினியோட செல்வாக்க கொஞ்சம் குறைக்கணும் அல்லது அவரை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு மேலிடம் நினைக்குது. இதற்காக தமிழ்நாடு முழுசும் இருக்கிற ரஜினி ரசிகர் மன்றங்கள் மேல காவல்துறையோட கவனம் திரும்புது. மன்றங்கள் எப்படி செயல்படுது, யார் யார் அதுல முக்கிய பொறுப்புல இருக்காங்கன்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் மன்னன் படம் ரிலீஸ் ஆகுது. இது எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த படத்துல ரஜினியோட ஆளுமைய காட்டுற மாதிரி நிறைய காட்சிகள். அதுலயும் குறிப்பா சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ அப்படிங்கிற ஒரு பாட்டு வரி. அந்த பாட்டு வந்தப்போ தியேட்டர்ல ரசிகர்களோட ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்திருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த வரி சும்மா சினிமாக்காக எழுதப்பட்டதா, இல்ல உண்மையிலேயே அப்போ இருந்த முதலமைச்சரை, அதாவது மாநிலத்தோட உச்சபட்ச அதிகாரத்தை மறைமுகமா விமர்சிக்கிறதுக்காக எழுதப்பட்டதா? இதுதான் அப்போ பெரிய விவாதமா மாறுச்சு.
அதுதான் கலையோட ஒரு சுவாரஸ்யமான அம்சம். அந்த வரி வேணுனே எழுதப்பட்டதா இல்ல தற்செயலா அமைஞ்சதா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதிகாரம் அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சினிமா எப்போதுமே சமூகத்துல நடக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி தானே. கண்டிப்பா. அந்த சண்டிராணி வரி அதிகார மட்டத்துல ரொம்ப கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசனோட ஒடுக்குமுறை இன்னும் அதிகமாகுது. ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலருக்கும் காவல்துறை மூலமா பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விசாரணை கெடுபிடின்னு ரசிகர்கள் ரொம்பவே திணறடிக்கப்படுறாங்க. ஆனா இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? இவ்வளவு நெருக்கடிகள் வருது, தன்னோட ரசிகர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா ரஜினிகாந்த் எந்த ஒரு வெளிப்படையான அறிக்கையும் கொடுக்கல, எந்த பேட்டியும் கொடுக்கல. ரொம்ப அமைதியா தன்னோட அடுத்த படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. ஆனா ரசிகர்கள் மத்தியில எந்த ஒரு சோர்வும் இல்ல. தலைவர் கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு வகையில பாடம் புகுட்டுவாரு, அவர் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்ப தீர்க்கமா நம்பினாங்க. ஒரு நடிகருக்கும் ரசிகனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த நம்பிக்கைக்கான காரணத்தை நீங்க அண்ணாமலை படத்தோட அறிவிப்புல பார்க்க முடியும். அந்த நேரத்துல தான் அண்ணாமலை படத்தோட வேலைகள் தொடங்குது. நீங்க கவனிச்சு பாருங்க, அண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்து பேரு. ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த படத்தை இயக்க போறது யாரு? கே. பாலசந்தர் இல்ல, மணிரத்னம் இல்ல. அப்போ சினிமால ரொம்ப பெரிய அனுபவம் இல்லாத ஒரு சின்ன இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா. இவரை வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய அரசியல் அதிகாரத்தை ரஜினி எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் தேதி முடிவானதும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் வியூகம் வகுக்கப்படுது. ஆமா, அந்த வியூகம் ரொம்பவே அக்ரசிவானது. அண்ணாமலை படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆகுதோ சரியா அதே தேதியில ஆளுங்கட்சியான அதிமுக சார்புல ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை அறிவிக்கிறாங்க முதலமைச்சர். அதுவும் அந்த மாநாடு எங்க நடக்குது? சென்னையே இல்ல, கோயம்புத்தூர்ல இல்ல. ரஜினி ரசிகர்களோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்படுற மதுரை மாநகரத்துல. இது எவ்வளவு பெரிய செக்மேட் பாருங்க. நாளைக்கு காலையில பேப்பர் திறந்தா இல்ல மக்கள் வெளியே வந்தா யாரும் அண்ணாமலை படத்தை பத்தி பேசக்கூடாது. தமிழ்நாடு முழுசும் நம்ம கட்சியோட மாநாட்டை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிறது தான் திட்டம். இது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் மூவ். ஒரு பெரிய விஷயத்த மறைக்க அதை விட பெரிய ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஆனா இந்த முடிவு அதிமுக கட்சிக்குள்ளேயே பல மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு தயக்கத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா மதுரையில போய் அது ரஜினி படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு நாம மாநாடு போடுறது சரியா வருமானு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் கிட்ட இத நேரடியா சொல்ற அளவுக்கு அப்போ யாருக்கும் தைரியம் இல்ல. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் பிரம்மாண்டமா நடக்குது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை படத்துக்கான எதிர்பார்ப்பும் எகிரிக்கிட்டே இருக்கு. இரண்டு மாபெரும் சக்திகள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள போற அந்த நாளுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாள் நெருங்க நெருங்க அதிகாரத்தோட உச்சியிலிருந்து ஒரு அதிரடியான உத்தரவு வருது. என்ன உத்தரவு? முதலமைச்சர் மாநாட்டுக்காக மதுரைக்கு வரும்போது அவங்க கார் போற வழியில ஏன் அந்த ஊருக்குள்ளேயே எந்த இடத்துலயும் ரஜினியோட பேனரோ போஸ்டரோ கட் அவுட்டோ அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு போலீஸ வச்சு ஒரே ராத்திரியில எல்லா போஸ்டரையும் கிழிக்கிறதோ கட் அவுட் அப்புறப்படுத்துறதோ ரொம்ப சாதாரண விஷயம். இத கேள்விப்பட்டதும் மதுரை முழுசும் ஒரு பயங்கரமான பரபரப்பு தொத்திக்குது. ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். இங்கதான் நாம மக்களின் சக்தியும் ஒரு வெகுஜன கலைஞன் மேல அவங்க வச்சிருக்கிற அன்பையும் புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தோட உத்தரவு இருக்கு, போலீஸ் கெடுபிடி இருக்கு, ஆனாலும் நிஜத்துல அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? முதலமைச்சர் மாநாட்டுக்கு வர்ற வழி எங்கும் சொல்லப்போனா மதுரை மாநகரம் முழுவதுமே முளைச்சது மாதிரி ரஜினியோட போஸ்டர்கள், பிரம்மாண்டமான கட் அவுட்கள், சுவரோவியங்கள்னு ஊரே விழாக்கோளம் பூண்டது. முதலமைச்சருக்காக அரசாங்கம் செய்திருந்த வரவேற்பை விட ரசிகர்கள் செஞ்சிருந்த வரவேற்பு பல மடங்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கு. போலீஸால கூட அந்த ரசிகர்கள் கூட்டத்தையும் அவங்களோட வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியல. இது அப்ப இருந்த முதலமைச்சருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். ரஜினி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆழமான வேர் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்கூடா பார்த்த தருணம் அது. அந்த காட்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மறுநாள் காலையில எல்லா நியூஸ் பேப்பர்லயும் மக்கள் பேசுற டீ கடைகள்லயும் மாநாட்டை பத்தின செய்திகளை விட அண்ணாமலை படத்தோட ரிலீஸ், மதுரையில ரசிகர்கள் செஞ்ச அந்த அதகலம், இதுதான் ஹாட் டாபிக்கா இருந்திருக்கு. அதிகாரத்தை வச்சு ஒரு கலைஞனை முடக்க நினைச்சப்போ மக்கள் தங்களோட ஆதரவால அதை முறியடிச்சிருக்காங்க. அண்ணாமலை ரிலீஸ் ஆகி இப்போ 28 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த படம் உருவாக்குன தாக்கம் கொஞ்சம் கூட குறையல. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகரை வெறும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மக்கள் மனசுல அவரை ஒரு தலைவர் ஆக்குனதுக்கு இந்த படம் ஒரு மிக முக்கியமான காரணம்.
அந்த தலைவர் அப்படிங்கிற பட்டத்தை மக்கள் சும்மா கொடுத்துடல. அந்த படத்துல ரஜினி கொடுத்த சில அரசியல் செய்திகள் தான் அவங்களுக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்துச்சு. குறிப்பா ஒரு வசனத்தை நாம இங்க சொல்லியே ஆகணும். நான் பாட்டுக்கு என் வேலையை செய்வனேன்னு செஞ்சுட்டு இருக்கேன், என்னை வம்பிழுக்காதீங்க, வம்பிழுத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இது படத்துல வர்ற எதிரிக்கான வசனம் மட்டும் கிடையாது. தன்னோட ரசிகர்களை ஒடுக்குன, தன்னை சீண்டி பார்த்த அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் அதிகார மட்டங்களுக்கும் அவர் திரைக்கு பின்னாடி இருந்து கொடுத்த ஒரு நேரடி எச்சரிக்கையா தான் அது பார்க்கப்பட்டுச்சு. இதை நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் பார்க்கணும். தான் ரோட்டுக்கு வந்து போராடாம யாருக்கும் எதிரா பேட்டி கொடுக்காம தன்னோட கலை மூலமாவே அவர் தன்னோட எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சுட்டாரு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. வெறும் இந்த அரசியல் பஞ்ச் டயலாகுகளுக்காகவும் இந்த அரசியல் மோதலுக்காகவும் மட்டும்தான் அண்ணாமலை இன்னிக்கும் கொண்டாடப்படுதா? நிச்சயமா இல்ல. அந்த படத்தை நாம எப்போ டிவில போட்டாலும் உட்கார்ந்து பாக்குறோம்னா அதுக்கு காரணம் அதுல இருக்கிற மனித உணர்வுகள் தான். ஒரு சாதாரண பால்காரனோட அப்பாவித்தனம், நண்பன் மேல அவனுக்கு இருக்கிற உசிரான பாசம், அந்த நண்பனே துரோகம் செய்யும்போது அவனுக்கு வர்ற நியாயமான கோபம், தன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு அவன் எடுக்கிற சபதம், அதுக்காக அவன் போடுற கடுமையான உழைப்பு, இப்படி மனித மனதோட அத்தனை எமோஷன்ஸையும் ரஜினி ரொம்ப ரொம்ப அனாயாசமா அந்த படத்துல நடிச்சு காட்டியிருப்பாரு. அந்த உழைப்பும் அந்த உணர்வுகளும் தான் அந்த படத்தை ஒரு கிளாசிக்கா ஆக்குச்சு. அது 100க்கு 100 உண்மை. அண்ணாமலை படத்தோட திரைக்கதை ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோஸ் ஜோர்னி. கீழே விழுந்த ஒருத்தன் தன்னோட சொந்த உழைப்பால எப்படி உச்சிக்கு போறான்னு காட்டுற கதை. இதையே தான் ரசிகர்கள் நிஜ வாழ்க்கையிலயும் ரஜினி கிட்ட பார்த்தாங்க. அவர் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து தன்னோட ஸ்டைலாலும் உழைப்பாலும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால திரையில அண்ணாமலை ஜெயிக்கும் போது தங்களோட சொந்த வாழ்க்கையில தாங்களே ஜெயிச்ச மாதிரி ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு 28 வருஷம் தாண்டி வந்துட்டோம். தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ காட்சிகள் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் இன்னைக்கு இல்ல, கூட்டணிகள் மாறிடுச்சு. ஆனா இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷனும் இன்னைக்கும் மாறலன்னு தான் சொல்ல தோணுது. ஆமா, நீங்க எந்த வயசுக்காரரா வேணாலும் இருங்க, இன்னைக்கு பிறந்த 2K கிட்ஸா கூட இருங்க, அண்ணாமலை படத்தை பார்க்கும்போது தேவாவோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டு வரும்போது ஒரு நிமிஷமாவது அவர் உங்க மனசுல ஒரு பவர்ஃபுல்லான தலைவனா வந்து உட்காருவார். அதை யாராலே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் அந்த படம் செஞ்சிருக்கு. இந்த மொத்த நிகழ்வுகள்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், அதிகாரம் எவ்வளோ பெரியதா இருந்தாலும் அது எவ்வளவு கடுமையான ஒடுக்குமுறைகளை செஞ்சாலும் ஒருத்தர் மேல மக்கள் வச்சிருக்கிற உண்மையான அன்பையும் அவரோட கலையையும் அழிச்சிட முடியாது. இரண்டாவதா, உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியோ சவாலோ வரும்போது அதை வெறும் கோபத்தாலேயோ கத்துறதாலேயோ எதிர்கொள்ளாம ரொம்ப அமைதியா உங்களோட உழைப்பால உங்க திறமையால எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலையோட வெற்றி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த அமைதியும் உழைப்பு தான் உண்மையான வெற்றிக்கு வழிகாட்டி. சரி, இந்த ஆழ்ந்த அலசலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி திரையில வந்த ஒரு ஹீரோ நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு சமூகத்தோட தலைவனா பார்க்கப்பட்டாரு. மக்கள் அவரை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி திரையில காட்டப்படுற கற்பனையான ஹீரோக்களை நம்ம நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போற ரட்சகர்களா நம்ம தொடர்ந்து நம்பிட்டு இருக்கிறது நல்லதா? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஜனநாயக சமூகத்துல சினிமா ஹீரோக்களா அரசியல் தலைவர்களா தேடுற இந்த வழக்கம் நம்மளோட உண்மையான அரசியல் விழிப்புணர்வை மழுங்கடிக்குதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ரொம்பவே அவசியமான ஒரு சிந்தனை. சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, அது நம்மள மகிழ்விக்கிறதுக்கான ஒரு கருவி. ஆனா அந்த பிம்பங்களை நிஜ வாழ்க்கையில நம்ம எப்படி பொருத்தி பார்க்கறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம சமூகத்தோட முதிர்ச்சி இருக்கு. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்களுக்குள்ள பல புதிய சிந்தனைகளை உருவாக்கி இருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா உருவாக்கி இருக்கோம். அண்ணாமலை படத்தோட பின்னணியில இருந்த இவ்வளவு பெரிய அரசியல் வரலாற்றை இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா அலசியிருக்கோம். இந்த உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான டாபிக்கோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நாம எழுப்பின அந்த கடைசி கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க.